வெற்றிவேல் முருகனுக்கு வருவரை எல்லாம் அந்த பழனாபுரி ஆண்டவனுக்கு வருவரை குருநாதர் அருணாபெருமன் திருவிழையே சம்சம் எம்பெருமன் கழக முதல்மற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ண திருப்பண்ண மாமத்தத்தில் கௌமார இனத்தத்து வரிசைப்படி பாடலின் 1200 வாடையில் மதனை என தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளையும் பழனியான திருவிடை சமர்ப்பணம் செய்வோம் ஒரு ஆஜனம். இந்த பாடல் மிக அற்புதமான சந்த குடிப்பையும் மிக அற்புதமான கருத்துக்களையும் உள்ளடக்கிய பாடல். பெண்கள் மீது உள்ள மயக்கர பாடப்பெற்ற பாடல். தானன தனன தனத்தத்த தானன தனன தனத்தத்த தானன தனன தனத்தத்த தனதான. இதான் பாடலுடைய சந்த குடிப்பு. வாடையில் மதனை அழைத்து உற்று வாழ்வளை கலகல் என கற்றை வார் குழல் சரிய முடித்திட்டு துகில் ஆறும் மால் கொள்ள நெகிழ உடுத்திட்டு நூபுரம் இணை அடியை பற்றி வாய்விட நுதல் மிசை பொட்டிட்டு வரு மாய நாடக மகளிர் நடிப்புற்ற தோதக வலையில் அகப்பட்டு ஞாலமும் முழுது மிக பித்தன் எனுமாறு நாணமும் மரபும் ஒழுக்கு அற்று நீதியும் அறிவும் அறக்கெட்டு நாயடிமையும் அடிமைப்பட்டு விடலாமோ ஆடிய மயிலினை ஒப்புற்று பீலியும் இலையும் உடுத்திட்டு ஆறினும் அழகு மிக பெற்று எவனாலும் ஆகிய இதழ் மிசை உற்றிட்டு மான் இன மருள விழுத்திட்டு ஆயுத கவன் ஒரு கை சுற்றி விளையாடும் வேடுவர் சிறுமி ஒருத்திக்கு யான் வழி அடிமை எனச் செப்பி வீறு உள அடியினை பற்றி பலகாலம் வேதமும் அமரரும் மெய் சக்கரவாளமும் அறிய விதைப்பட்டு மேருவில் மிகவும் எழுத்திட்ட பெருமாளே வாடையில் மதனை அடைத்து உற்று வாழ்வழை கல கல் என கற்றைவார் குழல் சரிய முடித்திட்டு துகிலாரும் மால் குழ நிகழ உடுத்திட்டு நூபுரம் இணையடியை பற்றி வாய்விட முதல் மிசை பொட்டிட்டு வரும் மாய நாடக மகளிர் நடிப்புற்ற தோதக வலையில் அகப்பட்டு ஞாலமும் முழுது மிக பித்தன் எனுமாறு நாணமும் மரபும் ஒழுக்கு அற்று நீதியும் அறிவும் அறக்கெட்டு நாயடிமையும் அடிமைப்பட்டு விடலாமோன்னு முதல் பதில ரொம்ப உருக்கமாக சுவாமி கேட்குறார். அதாவது வாடைக்காட்டில் அதாவது தென்றலை தேராக கொண்டு வரும் மன்மதனை வரவழைத்து அல்லது தென்றல் காற்றோடு காமனையும் வரவழைத்து பரிசுத்தமான வளையல்கள் கலகல என்று ஒழிக்க கூட்டமான திரண்ட கூந்தல் சரிந்து விழ அதை முடித்து துகில் அதாவது ஆடையை ஆறும் எப்படிப்பட்டவரும் மால்குள ஆசை கொள்ளும்படியான வகையில் தளரும்படி உடுத்து சிலம்பு 2 பாதங்களிலும் பற்றி சூழ்ந்து ஒளி செய்ய நெற்றில் பொட்டிட்டு வருகின்ற மாயம் வல்ல ஆடல் வல்ல மாதர்களின் பாசாங்கு சூழ்ச்சி கொண்ட வஞ்சக வலையில் அகப்பட்டு பூமியில் உள்ளோர் அனைவரும் இவன் பெருத்த பித்தன் பைத்தியக்காரன் என்று கூறும்படி என் மானமும் என் குடிப்பண்பும் ஒழுக்கமும் கெட்டு நீதி அறிவு இவை அடியோடு மிகவும் கெட்டு போய் நாயனே அடிமையாக அம்மாதர்களுக்கு நானும் அடிமைப்பட்டு விடலாமோ முருகா அப்படின்னு முதல் பதில் கேட்கிறார். அப்படி 2வது பதிலுக்கு வர்றார். ஆடிய மயிலினை ஒப்புற்று பீலியும் இலையும் உடுத்திட்டு ஆறினும் அழகு மிக பெற்று எவனாலும் ஆகிய இதழ் மிசை உற்றிட்டு மான் இன மருள விழித்திட்டு ஆயுத கவன் ஒரு கை சுற்றி விளையாடு வேடுவர் சிறுமி ஒருத்திக்கு யான் வழி அடிமை எனச் செப்பி வீறு உள்ள அடியினையை பற்றி பலகாலம் வேதமும் அமரரும் மெய் சக்கரவாளமும் அறிய விலைப்பட்டு மேருவில் மிகவும் எழுத்திட்ட பெருமாளேன்னு முடிகிறார். ஆடுகின்ற தோகை மயிலுக்கு நிகராகி மயில் பீலியையும் தழையிலைகளையும் உடுத்துக்கொண்டு யாருக்கும் இல்லாத அழகை நிரம்ப பெற்று யாரினும் மேலான அழகை பெற்று எவ்வனத்தை உடையவளாய் கட்டப்பட்ட திணைப்புணத்தின் மீது வீற்றிருந்து மான்கூட்டங்கள் எல்லாம் இவளது கண்ணழகின் முன் நமது கண் எந்த மூலையோ என்று மருண்டு விழிக்கும்படி செய்து கவன் கல் என்னும் ஆயுதத்தை ஒரு கையில் சுற்றி வீசி விளையாடிய வேட்டுவ சிறுமி ஒருத்தியாகிய வள்ளிக்கு நான் வழியடிமையாம் நான் வழியடிமையாவேன் என்று சாசனமிட்டு கூறி பெருமை பொருந்தி அவளுடைய திருவடிகள் 2ஐயும் பற்றி பிடித்து கொண்டு பலமுறையும் வேதமும் தேவர்களும் நிலைபெற்ற சக்கரவாளகிரியும் அறியும்படி அவளுக்கு விலைப்பட்ட அடிமையாய் அங்கனம் அடிமைப்பட்டுள்ளது. மேருமலையில் மிகவும் சாசனமாக எடுத்திட்ட நன்றாக விளங்கும் சிலாசனமாக எழுதி வைத்துள்ள பெருமாளே நீதியும் அறிவும் கெட்டுவிடலாமோ அப்படின்னு கேட்குறார். என்ன அற்புதமான பாடல். பீலிங்கிற பீலினா இலை உடை, இலையால் செய்யப்பட்ட உடை. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். யவனாள் ரொம்ப அற்புதமான வார்த்தை. எவ்வனத்தை உடையவள். அடுத்தது எம்பெருமான் வள்ளிக்கு அடிமை சிக்க மேருவில் எழுதினா மேருவில் மிகவும் எழுத்திட்ட பெருமான்னு சொல்றார். இணக்கம் திருத்தணியில் படிச்சிருக்கோம். சுவாமி அடிமை சாசனம் கொடுக்குறாங்க. இது எதனாலங்கிறது பல அதான் வள்ளி சன்மார்க்கத்துடைய ஒட்டுமொத்த உட்கருத்தும். அடியாருடைய சொரூபம் அவ வள்ளித்தாய். அதனால
அன்புக்கு அவன் அடிமை, அடியார்க்கு எளிய பெருமாள். இந்த பாடலை ரொம்ப உருக்கமான பின்பகுதி, அழுகாமல் சொல்லவும் முடியாது, பாடவும் முடியாது. அப்படிப்பட்ட அனுகிரகம் இந்த பாடத்தை. என்ன சொல்கிறார் வள்ளியம்மையா சொல்கிறார், ஆடுகின்ற மயிலை. ஏன்னா வள்ளின்னு சொல்லும்போதே உள்ளமெல்லாம் உருகிடுது. அது அவள் நம் மீது காட்டுகின்ற பரிவுன்னு நினைக்கிறேன். வள்ளின்னு சொல்லும்போது உள்ளமெல்லாம் கொள்ளை போய் உள்ளமெல்லாம் அந்த கள்ளமில்லாத நினைவோடு வள்ளித்தாய் நம்ம உள்ளம் பூரா அமர்ந்துடுறா. அதனால் கண் குளமாயிடுது. என்ன சொல்கிறாருன்னா, ஆடுகின்ற மயிலை நிகராகி மயிலிறகையும் தலையிலையும் உடம்பில் உடுத்தி கொண்டு யாருக்கும் இல்லாத பேரழகை நிரம்ப பெற்று இளமை உடையவளாய் திணைப்புடத்தில் கட்டப்பட்ட பரன் மீது விட்டிருந்து மானின் கூட்டங்கள் மருண்டு அதிசயித்து விழிக்கும்படி செய்து கவன் கல் என்னும் ஆயுதத்தை ஒரு கையில் சுற்றி பறவைகளை விரட்டி விளையாடிய வேடுவ பெண்ணாகிய ஒப்பற்றவளாகிய வள்ளிக்கு நான் உனக்கு வழியடிமை என்று கூறி பெருமை புரிந்து அவருடைய 2 திருவடிகளையும் பிடித்துக் கொண்டு பலமுறை வேதம் தேவர்களும் நிலைபெற்ற சக்கரவாளகிரியும் அறியும்படி அதையே கூறி அவளுக்கு வெளிப்பட்ட அடிமையாகி அங்கனம் அடிமைப்பட்டுள்ளதை மேருமலையில் நன்றாக விளங்கும்படி சிலாசாசனமாக எழுதி வைத்துள்ள பெருமாளே, இவன் இளைமாதர்கள் வசப்பட்ட பெரிய பித்தன் என்று கூறும்படி என் மானமும் குடிப்பிறப்பும் ஒழுக்கமும் கெட்டு நீதி அறிவு இவை அடியோடு கெட்டு நாயனே அடிமையாக அந்த மாதருக்கு நான் அடிமையாகி விடலாமா? உனக்கே அடிமையாக வேண்டிய நான் வேறு யாருக்கோ அடிமையாகி விடலாமா? அதை பார்த்து கொண்டு நீ சும்மா இருக்கலாமா, வாழா இருக்கலாமா என்று கேட்கின்ற உரிமை ததும்பிய இந்த அற்புதமான பாடலை பழனாபுரி ஆண்டவனின் திருப்பால் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவரா குருநாதர் அருணா பெருமான் திருநிலைய முருகாஜனம் பழனாபுரி ஆண்டவனுக்கு அருவரா முருகா.